சொல்லுங்க. மேடம், நான் சைதாப்பேட்டை பகிரி பேசுகிறேன். சொல்லுங்க பக்கிரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? மேடம், நான் சைதாப்பேட்டை ஏரியாவில் பிட் பாக்கெட் தொழில் நடத்திக்கினே இருக்கேன் மேடம். சூப்பர். வேற என்ன தொழிலெலாம் நடத்திட்டு இருக்கீங்க? மேடம், அப்பப்போ ரொம்ப வறட்சியாக இருந்ததுன்னா வீடு புகுந்து திருடுவேன் மேடம். அட, வீடு புகுந்து கூட திருடுவீங்களா? ஆ, அப்பனா ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், ரொம்ப புகழாதீங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் பக்கிரி? இந்த காதலன் படத்தில் வருது சைதாப்பேட்டை குரம்பேட்டை பேட்டாரா, அந்த பாட்டுங்க மேடம். வெரி நைஸ். எனக்கு கூட அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம், உங்களுக்கு ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? மேடம், அது வந்து நான் முதல்ல பஸ்ஸில் பிட் பாக்கெட் அடித்தப்ப அந்த பாட்டு தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த பஸ்ஸில் இந்த பாட்டு ஓடினாலும் எனக்கு தொழிலில் வெற்றி கிடைச்சிடும் மேடம். அப்போனா அது ரொம்ப ராசியான பாட்டுன்னு சொல்லுங்கள். ஆ, இல்லையா அப்படின்னா பக்கத்தில் என் சின்ன தம்பி இருக்கான், கொஞ்சம் பேசுறீங்களா? கொடுங்க. பேசு கழுதா, பேசு. ஹலோ மேடம், என் பேர் சின்ன பக்கரிங்க மேடம். சொல்லுங்க சின்ன பக்கரி, உங்கள் அண்ணன் பிட் பாக்கெட் தொழில் நடத்திட்டு இருக்கான், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? மேடம், நான் அண்ணனுக்கு தொழில உதவியாக இருக்கேனுங்க மேடம். இப்போதானுங்க மேடம் ஹாங்காங் போயிட்டு வந்துருக்கேன். ஹாங்காங்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஆமாம், ஏன் சின்ன பக்கரி? மேடம், தூரமாக நின்று எப்படி பேக்கெட் கட் பண்ணுறேன்னு புச்சா ஒரு மிஷின் வந்துருக்குனுங்க மேடம், அதை வாங்க தான் போயிருந்தேன். ஓ, ஓகே, சூப்பர். உங்கள் அண்ணன் பெரிய பக்கரி கிட்ட ஃபோனை கொடுங்க. நான் அந்த பொண்ணு வந்துட்டு பேசணும்னு தோணுது. மேடம், நான் பகிரி பேசுகிறேன், சீக்கிரம் அந்த ராசியான பாட்டை போடுங்க. இருங்க, அதான் தேடிட்டு இருக்கிறேன். தேடணுமா? சரி சரி. ஆமாம் பக்கிரி, உங்களுக்கு ஜெயிலுக்கு போய் பழக்கம் இருக்கா? ஜெயிலுக்கு போயிருக்கேன், மாமூல் கொடுத்துட்டு டகால்னு கழுந்துட்டு வந்துடுவேன். இதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுறேன். சைதாப்பேட்டை குரம்பேட்டை பேட்டாரா, சைதாப்பேட்டை